ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Welcome students of ICP Academy. The roots of the equation 2x squared plus 3x plus 7 equal to 0 are alpha and the value of alpha beta to the power of minus 1 beta alpha to the power of minus 1. Equation எழுதிக்கலாங்க. alpha beta to the power of minus 1 divided by beta ன்னு போட்டுக்கோங்க. மைனஸ் இங்கே வந்தால் பீட்டா என்ன ஆயிருங்களா? பீட்டா ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் மைனஸ் 1 ஆல்ஃபான்னு எழுதிக்கோங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாங்களா? ஆல்ஃபா பீட்டா இங்கே என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டுங்களா? ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். நம்ம என்ன எழுதலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட், அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. நம்ம ஈக்குவேஷன் வந்துக்கலாம். சம் ஆஃப் தி ரூட்டுங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ 3/2. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ 7/2. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா உங்களுக்கு என்ன வருதுங்க? மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர்டு 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா உங்களுக்கு என்ன வருதுங்க? 7/2ங்களா? ஆல்ஃபா பீட்டாவும் உங்களுக்கு 7/2ங்களா? இங்கே வந்து 9/4 வந்துடும். இங்கே 2 கேன்சல் ஆயிரும். -7 இருக்குது. இங்கே 7/2. இந்த இடத்துல நம்ம ஒரு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 9 - 28. இங்கே என்ன வருது? 7/2 வருதுங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 9 - 28 -19 டிவைடட் பை 4. இங்கே 7/2 வருதுங்களா? இதை ரெசிப்ரோக்கலாக போடலாமா? -19/4 இன்ட்டு 2/7. இதையும் கட் பண்ணிட்டீங்கன்னா 2 டைம்ஸா? -19 டிவைடட் பை 4. இது தாங்க உங்களோட ஆன்சர். -19 டிவைடட் பை 4. டிசம்பர் 2012 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. The quadratic equation x squared minus 2kx plus 16 is equal to 0 will have equal roots than the value of k. இப்போ ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால ஆல்ஃபான்னு வச்சுருக்கேன். சம் ஆஃப் தி ரூட் ஓகேங்களா? சம் ஆஃப் தி ரூட் அப்படிங்கிறது 2 ஆல்ஃபா. அந்த 2 ஆல்ஃபா வந்துட்டு மைனஸ் பி பை ஏ மைனஸ் ஆஃப் -2k, ஏவோட வேல்யூ 1. ஸோ 2k by 1 சரிங்களா? இப்போ 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2k. 2 கேன்சல் ஆயிரும். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து k. தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்துட்டு c பை ஏ 16/1. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 16. நமக்கு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த 16 அப்ளை பண்ணிக்கலாங்களா? ஆல்ஃபா ஸ்கொயர்டு வந்து நமக்கு 16. ஆல்ஃபா வந்துட்டு நமக்கு கேங்களா? ஸோ ஆல்ஃபா இருக்கிற இடத்துல கே ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 16. கே வேணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு +or -4. 14th problem. b squared minus 4ac is a perfect square but not equal to 0. Then the roots of the equation ax square plus bx plus c is equal to 0. Perfect square.
ஸோ பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac நாட் ஈக்குவல் டு 0 ஆனால் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரூட்ஸ் ஆர் ரியல், ரேஷ்னல் அண்ட் அன்ஈக்குவல். ரூட்ஸ் ஆர் ரியல், ரேஷ்னல் அண்ட் அன்ஈக்குவல். டிவைட் 80 into 2 parts. 8 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்கங்கிறாங்க. ஸோ that their product is maximum then the numbers are. நான் வந்து go by choiceக்கு போகிறேன். நமக்கு வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து when both are equal. ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருக்கும்போது ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமமாக அட்டைன் பண்ணும். ஸோ இங்கே கோபை சாய்ஸில் 40 தான் நமக்கு என்னவா இருக்குது, போத் ஆர் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்பர் இஸ் 40 அண்ட் தென் செகண்ட் நம்பர் இஸ் 40. கொஷின் பாருங்க, the roots of the equation y cubed plus y squared plus y minus 1 is equal to 0. நான் என்ன பண்ணுறேன்னா கோ பை சாய்ஸ்க்கு போய்க்கிறாங்க. இங்கே பியில் வந்து -1 +1 இருக்குது. ஒய் க்யூப்டு இருக்கிற இடத்துல -1 ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஒய் க்யூப்டு வந்துட்டு ட்ரீட்டட் அஸ் -1. ஒய் ஸ்கொயர்டு இஸ் ட்ரீட்டட் அஸ் -1. ஒய் இஸ் ட்ரீட்டட் அஸ் +1. ஸோ ஒய் க்யூப்டு இருக்கிற இடத்துல இந்த -1 த ஹோல் க்யூப்டு, ஒய் ஸ்கொயர்டு இருக்கிற இடத்துல -1 த ஹோல் ஸ்கொயர்டு, ஒய் இருக்கிற இடத்துல +1 ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், -1 த ஹோல் க்யூப்டு -1ங்களா, -1 இன்ட்டு -1 +1ங்களா, தென் இங்கே இருக்கிற +1 இங்கே இருக்கிற -1, இது உங்களுக்கு கட் ஆயிரும், இது கட் ஆயிரும். ஆன்சர் வந்து உங்களுக்கு 0. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 2x² -4x -1, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் 2x² -4x ஈக்குவல் டு 1 நம்ம -1 is equal to 0ன்னு எழுதிக்கலாம். தென் அவங்க கேட்டிருக்கிற கொஷினு ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பை பீட்டா ஸ்கொயர்ட் பை ஆல்ஃபா. இதை நம்ம ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஆல்ஃபா க்யூப்ட் பீட்டா க்யூப்டு. So a cubed plus b cubed. What is mean by a cubed plus b cubed அப்படின்னா a plus b the whole cube minus 3ab into a plus b. இதாங்க ஃபார்முலா. நான் ஏங்கிறது ஆல்ஃபாவை சொல்கிறேன், பிங்கிறது பீட்டாவை சொல்கிறேன். தென் ஆல்ஃபா பீட்டா a cubed plus b cubed, a plus b the whole cube minus 3ab into a plus b divided by ab. ஸோ நமக்கு sum of the root வேணும். sum of the root என்ன, -b by a. -b by aங்கிறது minus of -4 divided by 2. 4 by 2 நமக்கு என்ன வருதுங்க, 2 வருதுங்களா. இதுதான் வந்து sum of the root. Product of the root c by a -1 by 2. இதை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் தி ரூட் 2 இருக்குங்களா, க்யூப்டு 3. ஆல்ஃபா பீட்டா வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது, -1 by 2. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 2 வருது. தென் ஆல்ஃபா இன்டூ பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 1 by 2. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். 2 க்யூப்டு உங்களுக்கு 8ன்னு ஆயிடுச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 வந்துருச்சு. -1 by 2 11 டிவைடட் பை -1 by 2 11 இன்ட்டு 2 by 1. அந்த மைனஸ் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ -22. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். டிசம்பர் 2015 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் என்ன படித்தோமோ அதே சம் தாங்க. பீட்டா be the roots of the quadratic equation. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன கொடுத்துருக்காங்க, -2ங்களா. ஆல்ஃபா பீட்டா என்ன கொடுத்துருக்காங்க, -3. ஸோ ஃபைண்ட் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன். நம்மளோட ஃபார்முலா என்னங்க, x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். இதான் 10th படித்தோம். x²
சம் ஆஃப் தி ரூட்டுங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்துடுதுங்க, 2 வந்திருக்குங்களா, எக்ஸ் போட்டுங்களா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுங்கிறது ஆல்ஃபா பீட்டா, அது வந்து என்ன வந்திருக்கு, -3 வந்திருக்குங்களா. நமக்கான ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு. இங்கே மைனஸ், இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிருங்க, ப்ளஸ் 2x -3. இதுதான் நம்மளோட ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x -3, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட். சம் ஆஃப் தி ரூட் வந்துட்டு உங்களுக்கு இங்கே -2 இன்ட்டு எக்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து -3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x -3, இதாங்க ஆன்சர். Value of k for which roots are equal given equation 4x squared minus 12x plus k equal to 0. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா b squared minus 4ac வந்து 0. Roots are equal. b squared minus 4ac வந்துட்டு 0. நமக்கு 4x squared minus 12x plus kங்களா. a வந்து 4, b வந்து -12, c வந்து நமக்கு என்ன வந்திருக்குங்க, k. நம்ம இந்த b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac சப்ஸ்டியூட் பண்ணுவோம். b இருக்கிற இடத்துல -12, b ஸ்கொயர்டுங்களா, 4a இருக்கிற இடத்துல 4, c இருக்கிற இடத்துல k சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. 12 12 சார் என்னங்க 144ங்களா. -16k ஈக்குவல் டு 0ங்களா. -16k ஈக்குவல் டு -144, k is equal to -144 divided by -16. k ஓட வேல்யூ உங்களுக்கு 9. இப்போ if the difference between the roots are the equation x squared minus kx plus 8 equal to 0 is 4, then the value of k அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. difference between the roots are, differenceனா நமக்கு மைனஸ், ஓகேங்களா. நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது என்னங்க, -b/aங்களா. நம்மக்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 8ங்களா. இப்போ -b/a மைனஸ் ஆஃப் -k, ஏவோட வேல்யூ 1, ஸோ k வந்துருங்களா. ஆல்ஃபா பீட்டா வந்துட்டு c/a, 8/1 நமக்கு 8 வந்துடுச்சு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஈக்குவேஷன், டிஃப்ரென்ஸுங்கிறதுனால நம்ம மைனஸ் போடுறோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். நம்மளோட ஃபார்முலா என்னங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஈக்குவேஷன், ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஈக்குவேஷன் இந்த இடத்துல 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கிற இடத்துல k சப்ஸ்டியூட் பண்ணுறேன், k ஸ்கொயர்டு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கிற இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 16 k ஸ்கொயர்டு மைனஸ் 32, k ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 32 ப்ளஸ் 16, k ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 48. k ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னங்க 48. 48 நம்ம ரூட்டு பண்ணும்போது, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது 16√3 பண்ணிடலாங்களா. k வேணும்னா 16 ரூட்டை விட்டு வெளியே எடுத்துட்டோம்னா 4√3 ப்ளஸ் ஆர் மைனஸ், ஓகேங்களா. 48 16 3s are 48. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ 16 4√3 ஆயிரும்.